வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 17/1/2026 தை மாதம் 3ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுகளுடன் மனம் விட்டு பேசுவதும் தர்க்கங்கள் வைத்து கொள்ளாமல் இருப்பதும் அண்டை அயலாரட்டு விஷயத்திலும் வாக்குவாதங்கள் வைத்து கொள்ளாமல் இருப்பதும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக படிப்பு ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர்வது ஆனந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். புதிய முயற்சிகளில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் டக்கென்று பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்குண்டான காலநிலை சூழ்நிலை கனிந்து வரக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் காணப்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது நம்பிக்கையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது ஆனந்தத்தையும் பணவரவுக்குண்டான உத்தரவாதம் மனமகிழ்ச்சியும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோர் தொழில் உத்தியோகம் வியாபாரம் பழைய கடன்கள் பைசல் செய்வது பணவரவுக்குண்டான உத்தரவாதம் ஏற்படுவது தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது வண்டி வாகனத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் தொழிலிலும் உத்தியோகத்திலும் ஏற்படக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வது செல்வாக்குக்குண்டான அமைப்பாக காணப்படுவது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பை பெற்று தருவது உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அனுகூலமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பது. உறவுகள் மூலியமாக மனமிட்டு பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்வது படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படுவது நல்ல செய்திகள் வருவது உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் தைரியமாக மேற்கொள்வது ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது இரத்த பந்த உறவுகளுடன் மட்டும் அடக்கி வாசிப்பது
தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் தர்க்கங்கள் இல்லாமல் இருப்பதும் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கி குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அதி அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். யாருக்கும் ஜவாப் ஜாமீன் மட்டும் கொடுக்காமல் இருப்பதும் பிள்ளைகளுடன் இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் காணப்படுவது அற்புதமான அமைப்பாக காணப்படுகிறது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு, குடும்பத்தாருடன் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சமயத்தில் சாதாரண தர்க்கங்கள் கூட குடும்பத்தில் பெரிய சிக்கலையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி தரும். கணவனாக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவனிடமும் சமாதானம் செய்து கொள்வது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். பெரும் அதிர்ஷ்டம், லாபம், ஏற்றம், அனுகூலம், முதலீடுகள், அசையாமசைய பொருள் சேர்க்கை, பணவரவு, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவது, வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் குடும்பத்தில் தீர்ந்துவிடும். லாபமும் சந்தோஷமும் ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. ப்ரமோஷன் தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எந்தவித இடமாற்றங்களுக்கும் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.